ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். அது போக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஒரே ஆடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீடியோவை இப்போ தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக அதுவும் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப நன்றி. சரியா? ஸோ நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறாங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க. சில பேர் பண்ணுறதில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? நான் நன்றி அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சில பேருக்கு சாதாரணமாக இருக்கும், சில பேருக்கு பூரிப்பாக இருக்கும், சில பேர் நமக்கும் இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, நாம் ஒரு சில விஷயம் செஞ்சோம், அவங்க இதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ உண்மையாகவே ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்பாராதவோ இல்லை நீங்கள் அவங்க எதிர்பார்க்கும் போதும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அவங்க மனப்பூர்வமாக அவங்க நன்றி அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அளவு கடந்த ஒரு என்ன சொல்றது மகிழ்ச்சி கிடைக்கும். திரும்ப திரும்ப இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரியா? ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்க மனசையும் உங்க எண்ணத்தையும் நினைப்பையும் எப்படி மாத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? எப்பவுமே நீங்க சாதாரணமா ஏதோ ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, நம்மளையும் ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க, நம்மளையும் ஒருத்தங்க மதிச்சு நம்ம செஞ்சதை வேல்யூட் பண்றாங்க, மதிப்பிடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஏதோ ஒரு பொருள் கீழே விழுவுது, அந்த பொருள் எடுத்து பார்த்தா பக்கத்துல அதாவது அந்த கீழே போட்ட அந்த அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, அவங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு திருப்பி போயிட்டே இருக்காங்க. சில பேர் ஒரு காசு விழுவுது, அந்த காசு அந்த ₹1 ₹2 கீழே விழுவுது, அதை டக்குன்னு ஒரு எடுத்து கொடுக்குறீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. முழுசா கேளுங்க. சரியா? இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, இந்த வார்டு இந்த நம்பர் இந்த பேஷண்ட் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க லெஜர் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க சாதாரணமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஆனா நான் அந்த மாதிரியான தேங்க்யூ நன்றி அப்படிங்கிறத சொல்லலை. சரியா? நீங்க ஒருத்தங்க உங்ககிட்ட உதவி அப்படின்னு ஒன்று எதிர்பார்த்தாலோ இல்ல அவங்க உதவி எதிர்பார்க்காம உண்மையிலேயே ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது, ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும் போது நீங்க அவங்களை ஹெல்ப் பண்றீங்கல்ல, அப்போ மனப்பூர்வமா மனசார ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நல்லா இருக்கணும், இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா என்னால இதை பண்ணிருக்கவே முடியாது, என்னால ஜெயிச்சிருக்கவே முடியாது, தக்க சமயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு மனசார நன்றி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நன்றியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த உணர்வை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான உணர்வுகள் உங்களை திரும்ப திரும்ப மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்காகவும் நல்ல விஷயத்த செய்யறதையும் தூண்டிவிடும். நல்லது எப்பவுமே நல்லதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதியிலையும் தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி பிரபஞ்சத்துக்கு நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க தூண்டி விடுது அப்படின்னு நீங்க நோட் பண்ணி பாருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை. சரியா? உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை இருக்கும் போது அது கிடைச்சிட்ட மாதிரியும்
நீங்க அது கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், நீங்க அங்கதான் இருக்கீங்க. இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, நான் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வீடு வந்து ரொம்ப வசதியா, ரொம்ப வந்து லக்ஸரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சு அவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். இது வந்து ஒரு கற்பனை தானே ஒழிய, ஆனா நம்மளோட மோட்டிவ் என்னன்னா நன்றி சொல்றது. சரியா? அதுக்கப்புறம் ஒரு புடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து கிடைக்கணும். நமக்கு புடிச்ச மாரி ஒரு பொண்ணு நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும். நமக்கு புடிச்ச மாரி ஒரு பையன் நம்மள தேடி வரணும் மேரேஜுக்காக. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்காக நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. இல்ல பிரிஞ்சு போனவங்க நம்மள தேடி வரணும். நம்மகிட்ட வந்து பேசணும். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு எப்படி நீங்க இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும்? இல்ல எப்படி சொல்லணும்? அப்படின்னா, நான் இந்த வசதியான ஒரு வீட்ல நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வீட்டுக்காக. அதே மாதிரி ஒரு நபர் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த நபர் அவங்க ரொம்ப அன்போடையும், பாசத்தோடையும் என்கிட்ட வந்து பேசுறாங்க. ரொம்ப நன்றி. இந்த விஷயத்த செஞ்ச பிரபஞ்சத்துக்கும், கடவுளுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நீங்க மனசார, மனப்பூர்வமா சொல்லும்போது, அந்த பிரபஞ்சம் அத நீங்க ஸ்டார்ட் பண்ணாம கூட இருந்திருக்கலாம் அந்த விஷயத்த. ஆனா நீங்க எப்ப சொல்ல ஆரம்பிச்சீங்களோ, அப்போல இருந்து அத உங்களுக்காக செய்ய ஆரம்பிச்சிரும். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒருத்தங்களுக்கு மனப்பூர்வமா நன்றி சொல்லும்போது, அவங்க சந்தோஷத்துல இன்னும் அதிகமான விஷயத்த உங்களுக்காக செய்வாங்க. அந்த மாதிரி தான். நீங்க ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்லும்போது, இந்த பிரபஞ்சமும் அளவு கடந்த விஷயங்கள, செல்வங்களையோ, சந்தோஷத்தையோ உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். சரியா? இது வந்து ஜாப் கிடைக்கல, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமு, நான் வந்து இவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். அது நடக்குமா? ஏஜ் டிஃபரன்ஸு, அவங்க பையன் வீட்ல ஒத்துக்கல, பொண்ணு வீட்ல ஒத்துக்கல. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டோம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த விஷயங்கள சரி பண்றதுக்காக, அவங்கள நெனச்சு நீங்க நன்றி உணர்வ வெளிப்படுத்தும்போது, மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்குது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து நெறைய பேர் வந்து பேசல. அத பத்தி வந்து பெருசா கேர் பண்ணிக்கல அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, மிகப்பெரிய பிரபலங்கள் இப்போ ஒரு சின்ன ஆக்டர்ல இருந்து மிகப்பெரிய ஒரு பிரபலம் வரைக்கும் யூடியூபரா இருக்கட்டும், வேலை செய்யறவங்க, பிசினஸ் மேனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஈர்ப்பு விதிய வெளிய சொல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? இதுல கர்மா, கர்மா, லக்கு, அதிர்ஷ்டம், பாவ புண்ணியம், நல்லது, கெட்டது, நாம என்ன நினைச்சாலும் அதான் நடக்கும். அந்த மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த மாதிரி பலவிதமான விதவிதமான எண்ணங்களும், கருத்துக்களையும் உள்நோக்கி வச்சிருந்து, அவங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை மாத்தணும் அப்படின்னா, சின்னதா நீங்க வந்து நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாலே போதும். ஸோ பொதுவா நீங்க வந்து நன்றி உணர்வு வெளிப்படுத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. ஓகே? அத முடிவு பண்ணிக்கிட்டு, அதுக்காக நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. மேபி உங்களுக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்த சரி பண்ற மாதிரி இருக்கலாம். கடன திருப்பி வாங்குறதுக்காக முயற்சி பண்ணலாம். அதாவது கடன் குடுத்த கடன் வரல. இப்போ எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படின்னு கேட்கலாம். ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்கு. சண்டை போட்டு பிரிஞ்சுட்டோம். இப்ப எப்படி நான் சந்தோஷமா அத பத்தி அதுக்காக மெத்தட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலி லிட்டரலி நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அந்த விஷயம் சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க மைண்ட மாத்திக்கிட்டு, நீங்க அத ட்ரை பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஈர்ப்பு விதி கை கொடுக்கும். தேங்க்யூ டெக்னிக்ல அவ்ளோ பவர் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்படின்ற 4 தடவையோ, 3 தடவையோ, ஏன் ஒரு தடவ சொன்னா கூட உங்களுக்கு அதிகப்படியான பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வந்து நான் எனக்காக இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்களோட சப்போர்ட்டை அதிகமா குடுங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகட்டும். அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகட்டும். நீங்க முழுமையா வீடியோ பார்த்தா மட்டும் போதும். அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணா, இது மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களால மற்றவங்க பயனடைஞ்சா அதோட புண்ணியம் உங்களுக்கு தான். ரொம்ப நன்றி. வணக்கம்.